ஒருத்தர் வந்து ஒரு வீட்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டாரு. அங்க வந்து மொத்தத்துக்கே ஒரு 3 ரூம் தான் இருக்குது. சரிங்களா? அந்த ஒரு 3 ரூம்ல ஃபர்ஸ்ட் ரூம்ல பாத்தீங்க அப்படின்னா துப்பாக்கி ஏந்துனா ஒரு பையன் ஒரு வில்ல ஒருத்தர் இருக்கான். செகண்ட் ரூம்ல பாத்தீங்கன்னா பயங்கரமா நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. 3வது ரூம்ல பாத்தீங்க அப்படின்னா 3 மாசமா சாப்பிடாத சிங்கம் இருக்குது. நீங்க வந்து தப்பிக்கணும்னா எந்த ரூம்குள்ள போவீங்க? ஆனால் டீப்பட்ட ரூமுக்குள்ள தான் போகிற மாதிரி போவேன். அதில் தான் ஈஸியாக தப்பிச்சு வர்றதுக்கு வசதியாக இருக்கும். அதுலதான் பயங்கரமா தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்குது. எரிஞ்சிட்டுனா பரவாயில்லன்ற மாதிரி. ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. அது துப்பாக்கிக்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? சிங்கம் வந்தா கடிச்சிரும். உங்களுக்கு ஆன்சர் தெரியுதா? நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். ஃபர்ஸ்ட் ஒன் அந்த கன் வச்சிருக்கோம். கன் இந்திய வந்து அந்த ரூம்ல ஒருத்தர் இருப்பாப்ல. எப்படி சண்டை போட்டு தப்பிச்சிருவீங்களா நீங்க? கொஞ்சம் அட்டாக் பண்ணி. பட் ரெண்டு பதிலுமே தப்பு. சிங்கத்துக்கு வந்து தப்பிக்கலாம். எப்படின்னு சொல்றீங்க? ஏன்னு கேட்டீங்கன்னா அதனால செயல்படுறதுக்கு முடியாது. சிங்கம் வந்து உங்களுக்கு பலம் இல்லாம இருக்கும், சாப்பிடாம இருக்கிறதுனால. பதிலுக்கு கிட்ட வந்துட்டீங்க. பலகீனமா இருக்கும். இப்ப நம்மளால 3 மாசம் சாப்பிடாம இருந்தா என்ன ஆகும்? எனர்ஜி இருக்காது, உயிரே இருக்காதுங்க. ஒரு சிங்கம் என்னவா இருக்கும்? செத்து போயிருக்கும். சோ அதனால அந்த ரூம் வழியா போய் ஈஸியா தப்பிச்சிருப்பாரு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.